So good evening students. Today we will see the current affairs analysis dated from 24th Feb 2026. The first article related to the Election Commission. So Election Commission oda independence பத்தி discuss பண்ணிருக்காங்க. So they need to change அப்படின்றது. Article 324 it talks about the Election Commission, superintendents controlling அப்புறம் regulate the election அப்புறம் controlling the elections, conduct பண்ணுறது எம்பி எம்எல்ஏஸ் எலெக்ஷன். அப்புறம் இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறது அவங்க தான். இப்போ எதனால் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா அவங்களோட எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட், அப்புறம் ரீசெண்டாக எஸ்ஐஆர் இஷ்யூஸ், தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். சரியா? ஸோ இட் வாஸ் கிரியேட்டட் டு have a free and fair election. Article 326 talks about right to universal adult franchise. So everyone will be allowed to vote. Adult abdindrapo. So more than 18 abdindra representation of people act it was mentioned. So it's a legal right now. Right to vote is a legal right. அப்புறம் இம்பார்ட்டன்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ இஷ்யூஸ் ரிலேட்டட். ஸோ தே ஹாவ் த ரைட் டு ப்ரிப்பேர் எலக்ட்ரல் ரோல்ஸ் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதன் அடிப்படையில் தான் எஸ்ஏஆரில் அவங்க சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அப்புறம் தே ஹாவ் த பவர் டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எம்பிஸ் எம்எல்ஏஸ். அது வந்து 1951 representation of people act it was mentioned. அது மாதிரி கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சேஃப்டி அண்ட் சேஃப்கார்ட்ஸ் ஆஃப் தி எலெக்ஷன் ஆல்சோ கேன் பி டன். ஸோ இவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் அப்பாயிண்டட் பை முன்னாடி வந்து பிரசிடென்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர். இப்போ வந்துட்டு there is a prime minister headed by leader of opposition. அதுக்கு பிறகு there is a chief justice of India. This was under the case that is Anup Barnawal case. Anup Barnawal case. இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா PM, leader of opposition, chief justice of India, they need to select the chief election commissioners appointment அவங்க தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். அதுக்கு பிறகு the government introduce chief election commissioner other election commissioners act. Chief election commissioners and other election commissioners act. அந்த ஆக்ட் படி 2023 they introduce PM, leader of opposition and chief justice of India remove பண்ணிட்டு they appointed union cabinet minister, so recommended by the prime minister. ஸோ அவங்க வந்து கலந்துக்கலாம் அப்படின்றது. ஸோ இது வந்து கான்ட்ரவர்சி ரிலேட்டட் டு திஸ் யூனியன் கேபினெட். ஸோ இதை ரிமூவ் பண்ணது கான்ட்ரவர்சி. அப்புறம் தேர் இஸ் அ சர்ச் கமிட்டி ஆல்சோ. இந்த சர்ச் கமிட்டி எதுக்கு அப்படின்னா இவங்க வந்து 5 பேரை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்த எலெக்ஷன் கமிஷன் யார் அப்படின்றத 5 members will be named by this committee. அந்த 5 members எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 names. இந்த சர்ச் கமிட்டியில் யாரெல்லாம் இருக்குன்னா லா மினிஸ்டர், அப்புறம் 2 secretaries, இவங்க சேர்ந்து தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சர்ச் கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். அப்புறம் இவங்களோட டென்யூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 years or 65 எது முதல்ல வருதோ they need to go outside. ரிமூவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா chief election commissioners can be removed same procedure like the Supreme Court judge. அதே இது எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரெக்கமெண்ட் பண்ணாலே ரிமூவ் பண்ணப்படணும். ஸோ தட்ஸ் அ கண்டிஷன்.
ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, லைக் மீட்டிங்ஸ் வந்து 10 மணிக்கு மேலே நடத்தக்கூடாது, நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. ஸ்டார் கேம்பெயினர்ஸ் இத்தனை மணிக்கு தான் இத்தனை படி தான் பயன்படுத்தப்படணும் ஏதாச்சும். ஸோ அவங்க இல்லீகாலிட்டியில் ஈடுபட்டு அந்த கட்சிகளுக்கான அதிகாரங்களை எடுக்கிறதுக்கான உரிமைகள் எல்லாம் இவங்களுக்கு மறுக்கப்படுது. ஸோ ஹேட் ஸ்பீச் அதிகமாக இருக்குது. ஸ்டார் கேம்பெயினர்ஸ் வந்து அதிகமாக ஹேட் ஸ்பீச், அவதூறு பேச்சுகள் பண்ணுறது, இதெல்லாமே தடுக்க முடியலை அப்படின்றது சொல்லப்படுது. அது மாதிரி இவிஎம் அண்ட் விவிபேட் மிஸ்மேட்ச் கான்ட்ரவர்சிஸ் நிறைய இருக்குது எலெக்ஷன் கமிஷன் மேலே. ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாச்சும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை டீரெகனைஸ் பண்ணுறதுக்கோ அவங்க எலெக்ஷனில் பங்கேற்காமல் தடை பண்ணுறதுக்கே உங்களுக்கு உரிமை கிடையாது. ஸோ இதெல்லாமே ப்ராப்ளம். அப்புறம் கூலிங் பீரியட் கிடையாது. இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பதவியிலேருந்து வெளியில் போனால் உடனே அவங்கள கவர்மெண்ட்டில் வேறு அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணலாம். அந்த கூலிங் ஆஃப் பீரியட் வந்து இங்கே சொல்லப்படலை. ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸாக சொல்லப்படுது இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அந்த மாதிரி எஸ்ஐஆர் ரோல் இப்போ ரீசெண்டாக நிறைய வாக்காளர்கள் வந்து ரிமூவ் பண்ணப்பட இட்ஸ் அ கான்ட்ரவர்சி. ஏன் இவ்வளோ ஷார்ட் டியூரேஷனில் அதை பண்ணுறாங்க அப்படின்றது கொஸ்டின் மார்க். ஸோ ரிஃபார்ம் வந்து வெல்கம், பட் ஷார்ட் டியூரேஷன் ஏன் அவ்வளோ அவசரமாக பண்ணணும் அப்படின்றதும் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் க்ரீன் அம்மோனியா. ஸோ த எனர்ஜி, இந்தியாவோட எனர்ஜி ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் க்ரீன் அம்மோனியா. க்ரீன் அம்மோனியான்னா என்ன அப்படின்னா, இப்போது வாட்டரில் கரண்ட் செலுத்துறது மூலமாக ஹைட்ரோலிசிஸ் ப்ராசஸ், தட் இஸ் ஹைட்ரஜன் வில் பி செப்பரேட்டட், ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து செப்பரேட் ஆகும். ப்ளஸ் இது கூட நைட்ரஜனை நம்ம ஹேபர் ப்ராசஸ் மூலமாக இந்த கண்டெய்னர்ஸில் வச்சு இது பண்ணும்போது இட் வில் கிரியேட் NH3, that is ammonia, right? Yes, green ammonia can be created. ஏன்னா ரினியூவபிள் எனர்ஜியில் க்ரியேட் பண்ணப்பட்ட ஹைட்ரஜன் அதுலேருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கப்பட்டது. அது மாதிரி N2 நைட்ரஜன் ஃப்ரம் தி ஏர். ஸோ இதனால பொல்யூஷன்ஸ். நம்ம நார்மலாக அம்மோனியா எங்கேருந்து எடுக்கிறோன்னா we are taking grey ammonia. ஸோ கிரே அம்மோனியாவை பொறுத்த வரைக்கும் we are taking from crude oil. க்ரூட் ஆயிலை எரித்து அதை பயன்படுத்தி we are producing, that is NH3. It was used for யூரியா ப்ராசஸிங், யூரியா உரங்கள் உருவாக்குறதுக்கு ஃபாசில் ஃபியூயல்ஸை எரித்து அதுலேருந்து கேசிஃபிகேஷன் பண்ணி அதன் மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதை எரிக்கிறது மூலமாக வரக்கூடிய புகைகள், ஃபாசில் ஃபியூயல்ஸ் வரக்கூடிய புகைகள் கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரிக்கு அதிகமாக தேவை NH3. அப்படின்றப்போ நம்ம அதிகமாக கேஸ் வெளியில் விடுறோம், லைக் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்ஸ் அதிகமாக பண்ணுறோம். அதனால தான் எவ்ரி ஒன் நீட் டு கோ ஃபார் க்ரீன் அம்மோனியா அப்படின்றத ப்ரமோட் பண்ணி. க்ரீன் அம்மோனியா இஸ் வெரி ஈஸி டு மேக். ஆனால் நம்ம ஃபாசில் ஃபியூயல் டிபெண்ட் அப்படின்றதுனால வி ஆர் கோவிங் ஃபார் திஸ். சரியா? ஸோ இது there is a program called a site அப்படின்னு பேர். ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் க்ரீன் ஹைட்ரஜன் டிரான்சிஷன். ஸோ இந்த க்ரீன் அம்மோனியாவை வந்து பயன்படுத்துகிறத தடுத்துட்டு, கிரே அம்மோனியாவை தவிர்த்து க்ரீன் அம்மோனியாவை ஊக்கப்படுத்துறதுக்காக, க்ரீன் ஹைட்ரஜன் வேணும். இப்போ க்ரீன் ஹைட்ரஜன் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக சைட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் இந்தியா. ஸோ இட்ஸ் அ PSU, அது கீழே வருது. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி கீழே வரும் இதெல்லாமே. ஸோ இந்த சைட் ப்ரோக்ராம் எல்லாமே. ஸோ அது மூலமாக இன்சென்டிவைஸ் பண்ணுறது மூலமாக, சப்சிடி கொடுக்குற மூலமாக நிறைய கம்பெனிஸ் வந்து வரும். அப்படி நம்ம ஹைட்ரஜன் தயாரிச்சினோம் அப்படின்னா இட்ஸ் ஈஸி டு ப்ரொடியூஸ் NH3 இன் க்ரீன் வித்தவுட் எனி பர்னிங் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பண்ணாமல் நம்ம பண்ண முடியும். தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ். அதில் கிரே அம்மோனியா எடுத்துக்கிட்டா ஈவன் இட் இஸ் வெரி லெஸ் காஸ்ட் கம்பேரிங் டு திஸ். இதை எடுத்துக்கிட்டால் ஒரு டன்னுக்கு வந்து $515 ஒரு டன்னுக்கு. இது வந்து 572லேருந்து $774 பர் டன்னுக்கு. ஸோ தட்ஸ் வை த காஸ்ட் இஸ் ஆல்சோ வெரி ஹை.
ஸோ பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்கறது மூலமாக இதோட காஸ்ட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தட் இஸ் 40 to 50% சீப்பராக பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணி இப்போது அதை இனிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரீப்ளேசிங் 30% ஆஃப் தி அமோனியா வி கரண்ட்லி யூஸிங் வந்து 30% வந்து க்ரீன் அமோனியாவாக மாற்றுறது தான் டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி பிரகார் ஸ்கீம். பிரகார் ஸ்கீம் இல்லை, இட்ஸ் அ பாலிசி, கவுண்டர் டெரரிசம் பாலிசி. இந்தியா லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாலிசி டு கவுண்டர் டெரரிசம். பிரகார் அப்படின்றது அட்டாக். ஸோ அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து இனிமேல் டெரரிசம் நம்ம நாட்டுக்குள்ளே அட்டாக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. வி நீட் டு கவுண்டர் இட். அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி 2008 நம்ம அட்டாக் பண்ணப்பட்டப்போ, தாஜ் ஹோட்டல் அட்டாக் பண்ணப்பட்டப்போ வி ஸ்டார்டட் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. என்எஸ்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து பல இடங்களுக்கு என்எஸ்சியை மாற்றணும். இதெல்லாமே நம்ம பண்ண மாதிரி மல்டி ஏஜென்சி சென்டர், ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், இந்த மாதிரியான நிறைய இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஏஜென்சி வந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சு ஆஃப்டர் தி 2008 அட்டாக். ஸோ அதே மாதிரி நியூ கவுண்டர் டெரரிசம் பாலிசி. ஸோ பிரகார் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஃப்ரம் தி டெரரிஸ்ட், ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி டெரரிஸ்ட், ரெஸ்பான்சஸ் கொடுக்கறது, உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அக்ரிகேட்டிங், அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ், ரூல் ஆஃப் லா மெயின்டைன் பண்ணுறது, அட்டனேட்டிங் தி த்ரெட், அலைன்மெண்ட் அண்ட் ஷேப்பிங், ரெக்கவரி அண்ட் ரெசிலியன்ஸ். அதான் பிரகாரோட ஃபுல் ஃபார்ம். நான் இப்போ சொன்னது அங்கே நோட்ஸில் வராது, அதனால் வீடியோ பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோ. ப்ரிவென்ஷன், ரெஸ்பான்சஸ், அக்ரிகேட்டிங், ஹியூமன் ரைட்ஸ், ரூல் ஆஃப் லா, அட்டனேஷன் தி கண்டிஷன் அப்படின்னா டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸை தடுக்கிறது, அலைனிங் அண்ட் ஷேப்பிங், ரெக்கவரி அண்ட் ரெசிலியன்ஸ், இதை பண்ணுறதுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். அப்புறம் நீட், எதனால நீட் அப்படின்னா இன்றைக்கி இந்தியா வந்து பெரிய அளவில் கிராஸ் பார்டர் டெரரிசம், குளோபல் டெரர் குரூப்ஸ்னால் பாதிக்கப்படுறோம் நம்ம அதிகமாக. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் வீக்னஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் இன்ஸ்டிடியூஷனல் வீக்னஸ். நிறைய மாநிலங்கள் இருக்குது, 28 மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் நிறைய இருக்குது. அப்போ அதை கோஆர்டினேஷன்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்குது இன்ஸ்டிடியூஷனல் வீக்னஸ்னால. லீகல் ப்ரொசீஜர் கேப்ஸ், யார் எப்படி இதை ஆக்ஷன் எடுக்கிறது, யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவான்ற லீகல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. கோஆர்டினேஷன் சேலஞ்சஸ், சிஸ்டம் கேப்பு, ரீஜனல் செக்யூரிட்டி சென்டர்ஸ் இல்லை. கவுண்டர் டெரரிசம் சென்டர்ஸ் 2008 ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது, இன்றைக்கி நடைமுறைக்கு வரல. நேஷ்னல் கவுண்டர் டெரரிசம் சென்டர் ஆல் ஓவர் இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும். அப்படி எல்லா ஸ்டேட்லேயும் தேர் வில் பி எ போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்கும், டெரரிசத்தை கவுண்டர் பண்ணுற சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்சிஸ். அன்றைக்கி இருந்த மாநில அரசுகள் வந்து அதை ஏற்றுக்கலை. அப்புறம் ஸோ சைபர் அட்டாக்ஸ் இன்றைக்கி மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்குது. குளோபல் டெரரிசம் குரூப்ஸ், தட் இஸ் அல்கொய்தா, ஐஎஸ்எஸ் குரூப், அப்புறம் கிராஸ் பார்டர் டெரரிசம் இன்றைக்கி அதிகமாகிருச்சு. இதை தடுக்கிறதுக்காக தான் இதெல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் கேதரிங், தட் இஸ் அ மல்டி ஆக்ஷன் சென்டர். ஸோ மல்டி ஏஜென்சி சென்டர் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. தே வில் கலெக்ட் தி இன்டெலிஜென்ஸ் அண்ட் தென் அதை வந்து கொலேட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தே வில் disseminate the information to the concerned. Joint task force will be created for this purpose. Border security forces எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்டாக எக்யூப் பண்ணுறது இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும். லோக்கல் போலீஸ் கூட சேர்ந்து என்எஸ்ஜே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன், கவுண்டர் ஆப்ரேஷன் பண்ணுறது. லோக்கல் போலீஸ் வில் ஆல்சோ ட்ரெயின்ட். அவங்களுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் ரோல் வந்து இதில் கொடுக்கப்படுது. லோக்கல் போலீஸஸ் வந்து எப்படி கவுண்டர் டெரரிசம் பண்ணணும் அப்படின்றது, ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு டெரரிஸ்ட் குரூப்ஸை வந்து கையாளுவாங்க என்எஸ்ஜி வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ அவங்க எப்படி கவுண்டர் ஆக்டிவிட்டீஸில் பண்ணணும் அப்படின்றதுக்கான ட்ரைனிங். அது மாதிரி கண்டக்ட் இன்வெஸ்டிகேஷன் த்ரூ த லோக்கல் போலீஸ், முதல்ல லோக்கல் போலீஸ், அதுக்கு பிறகு என்ஐஏ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது. ப்ரிவெண்டிங் ரேடிகலைசேஷன், ஸோ மாணவர்கள் மத்தியில் லைக் காலேஜஸ், இன்றைக்கி நிறைய டாக்டர்ஸ் வந்து ரேடிகலைசேஷன் ஆகிருக்காங்க, ரேடிகலிஸ்டாக இருக்காங்க, எக்ஸ்ட்ரீமிசம், இதை வந்து அவேர்னஸ் மூலமாக தவிர்க்கிற, எஜுகேஷன் வழியாக. அப்புறம் நேஷ்னல் ஃப்ரேம்வொர்க் கிரியேஷன் ஃபார் கவுண்டர் டெரரிசம் ஆக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. ஆப்ரேஷனல் ஸ்ட்ரென்தனிங், தட் இஸ் ஐஜி லெவல் விங்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, இதை கவுண்டர் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதுக்கு. எஸ்ஓபி ஃபார் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன், ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படி இது லைக் ரிப்போர்ட் பண்ணப்படணும், எப்படி இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணப்படணும் அப்படின்றது. ஸ்ட்ராட்டஜிக் ரியாக்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி we need to be very cautious and we need to stop it.
அப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா அது சிவியர் அட்டாக் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட மெயின் டார்கெட்ஸ். இன்றைக்கி டெரரிஸ்ட் குரூப்ஸ் எடுத்துக்கிட்டா ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டெக்னாலஜிஸ் இன்றைக்கி சைபர் வார்ஃபேர் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இதில் ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்கேன். ட்ரோன்ஸ், டார்க் வெப்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், ரொபோட்டிக்ஸ், ஏஐ கேன் பி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டி பேப்பரில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி நேஷ்னல் மானிட்டைசேஷன் பாலிசி. ஸோ நேஷ்னல் மானிட்டைசேஷன் பாலிசி 1.0 2021 இட் வாஸ் லான்ச். 25 வரைக்கும் நடைமுறையில் இருந்துச்சு. இது ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட்டோட சொத்துக்கள் நிறைய இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அசட்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. அதில் நிறைய சொத்துக்கள் வந்து சும்மாவே இருக்கும். ரயில்வே அசட்ஸாக இருக்கட்டும், ரயில்வே ப்ராப்பர்ட்டிஸ், ரயில்வேஸோட பில்டிங்ஸாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங்ஸ், ஏதாச்சும் கோடவுன்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணாமலே சும்மாவே கிடக்கும். அதை வந்து வாடகை கொடுறது, ரெனோவேஷன் பண்ணி வாடகை கொடுறது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய க்ரீன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸை வந்து ப்ரௌன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கூட சேர்ந்து அதை ஷாப்பிங் மால்ஸாக மாற்றுறது. அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரும், கவர்மெண்ட்டோட லேண்ட் அப்படின்றதுனால. ஸோ இந்த காலியான இடங்களை வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து கொடுக்கறது கிடையாது, லீஸுக்கு விடுறது. அப்போ அதன் மூலமாக ஒரு வருமானம் பல லட்சம் கோடிகள் அதன் மூலமாக வரும் அப்படின்றது. இப்போ 2.0 வந்து இப்போ லான்ச் பண்ணுறாங்க. 16.7 lakh crore வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. 2030 வரைக்கும் இது நடைமுறையில் இருக்கும், 2030. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். ஸோ கேஸ் பைப்லைன், மைனிங், டெலிகாம், பவர் டிரான்ஸ்மிஷன், பவர் ஜென்ரேஷன், ரயில்வேஸ், அப்புறம் அர்பன் ஏரியாஸ், இதில் ப்ரௌன்ஃபீல்டு க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுக்கப்படும். லேண்டு பில்டிங், ப்ரைவேட் கம்பெனிஸை வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி IEA, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. இதோட பாரிஸில் நடந்த மீட்டிங்கில் இந்தியா வந்து 2021 தே இன்வைட்டட், வி நெவர் ஜாயின். இப்போ நம்ம வந்து பிட்டு கொடுத்துருக்கோம் இதில் மெம்பர் ஆகிறதுக்கு. IEA was created in the year 1974 by 17 countries. 1973 there is a Yom Kippur war that between Israel and the Middle East countries. ஸோ அதில் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஆயிலை வந்து தட்டுப்பாடு பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. அதனால என்னாச்சுன்னா ஆயில் ரேட் வந்து ஷூட் அவுட் ஆச்சு, ப்ரைஸஸ். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா IEA இமீடியட்டாக க்ரியேட் பண்ணப்பட்டு இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸில் ஈடுபடாமல் இருக்கிறத தடுக்கிறது. ஆயில் சப்ளை ரெசிலியன்ஸ், இன்றைக்கி நம்ம சப்ளை செயின் ரெசிலியன்ஸ், அன்றைக்கி ஆயில் சப்ளை ரெசிலியன்ஸை பற்றி முடிவெடுத்தது தான் அது. ஸோ இதில் கண்டிஷன் என்ன, IEA 33 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. இந்தியா வந்து முன்னாடி ஜாயின் பண்ணுற அவங்க இன்வைட் பண்ணாங்க, we never join, now we are giving our bid. ஸோ OECDயில் வந்து மெம்பராக இருக்கணும். அப்புறம் 90 டேஸுக்கான பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்தியா வந்து ஜாயின் பண்ண முடியும். பட் we having 74 டேஸுக்கான ஆயில் ரிசர்வ் நம்மகிட்ட இப்போ இருக்குது, நியர்லி 74 டேஸ். அதில் 90 டேஸுக்கு நம்மகிட்ட கிடையாது, அதனால் நம்ம இன்னும் சேர முடியலை. விசாகப்பட்டினம், படூர், மேங்களூர் இந்த ஏரியாஸில் எல்லாமே வி ஹேவிங் அண்டர் கிரவுண்ட் ரிசர்வ்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி அராம்கோ கம்பெனியும் சேர்ந்து நம்ம ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், ஆயில் ரிசர்வ்ஸ். அப்படி பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ரிசர்வ்ஸ் அதிகப்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால் IEAல வந்து நம்மளை சேர்த்துக்கணும்னு கேட்குறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி க்ரூட் ஆயிலை விட்டுட்டு மற்ற ரிசர்வ்லேயும் இப்போ ரினியூவபிள் எனர்ஜியில் எல்லோரும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆல்டர்னேட்டிவ் இஸ் தேர், எனர்ஜி நாட் ஓன்லி ஃப்ரம் க்ரூட் ஆயில். ரிசர்வ் மட்டும் நம்ம பார்த்துட்டு நோ யூஸ் அப்படின்ற. அதனால் இந்தியா வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் வி ஆர் ஃபோக்கஸிங் அண்ட் வி ஆர் மூவிங் ஆன். ஸோ வி நீட் டு கிவ் மெம்பர்ஷிப் அப்படின்றது இந்தியா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடிய சாய்ஸாக இருக்குது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. So question number 1, Sankalp scheme. With reference to the Sankalp, so statement number 1, it was implemented by Ministry of Skill Development and Entrepreneurship. Statement number 2, it is a World Bank assisted project aimed at strengthening the overall skilling ecosystem. Which are the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, Brazil shares. Question number 2 என்னது? Consider the following statements regarding the Brazil. Brazil shares the border with every country in the South America except Chile and Ecuador. Statement number 2, Brazil shares a land boundary
with Peru and Colombia. Third statement, Brazil has a coastline only along the Pacific Ocean. Which of the statements given above these are correct? Options are A, 1 and 2 only, B, 2 only, C, 1 and 3 only, D, sorry, C, 1 and 3 only, D, 1, 2 and 3 only. Question number 3, consider the following statements regarding the Pax Silica initiative. Statement 1, Pax Silica is a strategic initiative led by United States to counter China's dominance in the artificial intelligence and technology supply chain. Statement number 2, India signed the Pax Silica declaration during the AI Impact Summit held in New Delhi. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, which of the following are valid grounds for imposing reasonable restriction on freedom of speech and expression under Article 19? Statement number 1, sovereignty and integrity of India. Statement number 2, friendly relations with foreign states. 3, public order. 4, protection of minorities. Select the correct answer using the code given below. Options are A, 1, 2 and 3 only, B, 1 and 3 only, C, 2 and 4 only, D, all of the above. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is D. Question number 2 answer is C. Question number 3 answer is D. Question number 4 answer is D. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.